ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை பார்த்தங்க. உண்மையாலேயே இன்னமும் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா? பெண்கள் இப்படியெல்லாம் கூட நடத்தப்படுறாங்களா? அப்படின்ற ஒரு ஷாக்கிங் இது உள்ள எனக்கு இருந்தது. அதாவது ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்துல ஒரு பெண்ணுடைய பிணம் கிடைக்குது. ஸ்டேஷனுக்கு அந்த பிணத்தை கொண்டு வராங்க. ஆனா அந்த ஊர்ல அந்த பிணத்தை வாங்குறதுக்கு யாரும் வரல. அவங்க பார்க்க இளம்பெண் மாதிரி இருக்காங்க. அப்படி அந்த பொண்ணு யாரு அப்படின்றத அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அலி அப்படின்ற ஒரு போலீஸ்காரரு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதே ஸ்டேஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்ற மாதிரி அங்க சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு போலீஸுக்காக படிக்கிற நம்ம ஹீரோயின் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி உண்மையிலேயே அந்த பாலைவனத்துல கிடைச்ச அந்த பெண் யாரு அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டேன். அப்படி ஒரு படம் தான் இது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அன்ஐடென்டிஃபைட் அப்படின்ற ஒரு வித்தியாசமான அரபிக் படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கோடைய ஓடிடியில் அவைலபிளா இருக்குங்க. அதை ப்ரமோட் பண்ணதுக்கு தான் இந்த வீடியோ. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. சோ படத்துடைய ஆரம்பத்திலேயே பாலைவனத்துல இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணுடைய உடம்ப காமிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம படத்துடைய ஹீரோயினான நாவல் அப்படின்ற மாதிரி ஒரு லேடிய காமிக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படின்னா தான் ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கோங்க. இவங்களுடைய பாஸ்ட் ரொம்ப பேடா இருக்கும். முக்கியமா திருமண வாழ்க்கை. அதுல இருந்து இப்ப வெளியே வந்துதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது போலீஸ் கூடயே இருந்து அவங்களுக்கு இந்த கேஸ பத்தி டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்கறது, அங்க பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு ஸ்டேஷனுக்குள்ளேயே இவங்க வேலை முழுசா இருக்கோங்க. அப்படிதான் இவங்க வாழ்க்கைய வாழ்வாங்க. இவங்க வீட்டுல இருக்கிற முக்காவாசி நேரம் இந்த கிரைம் கேசஸ பத்தி யூடியூப்ல நிறைய பொண்ணுங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பத்தி தான் இவங்க வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கையில இவங்களுடைய வீட்டு கதவை யாரோ தட்ட இவங்களும் திறந்து பார்த்தா அவங்களோட அண்ணன் வந்து நிக்கிறாரு. அவருமே நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து, நீ எதுக்கு இப்படி தனியா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க? உனக்கு கணவர் இருக்காருல, அவரோட சண்டை போட்டா மொத்தமா பிரிஞ்சிருவியா? ஒரு பொண்ணுக்கு கணவரை பிரியத்துக்கான ரைட்ஸ் எல்லாம் இல்ல, நீ அவரு கூட தான் வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்க. இவங்களும் அவர் என்ன வேணா பண்ணுவாரு, என்னால பொறுத்து அவரோட வாழ முடியுமா? இது மாதிரி பேசணும்னா என் வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுடைய சில்வர் கலர் காரை எடுத்துக்கிறதும் அவங்க வேலைக்கு வராங்க. ரியாத்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. வந்த உடனே இந்த கேஸ் ஃபைல்ல இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் எடுத்து இவங்க பிரிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கேயுமே இவங்க ஒரு யூடியூப் சேனல்ல இந்த கிரைம் சீன்ஸ் பத்தி ஒரு லேடி பேசுறதை கேட்பாங்கல்ல, அதை கேட்டுட்டு இருக்க. அதை அந்த இன்ஸ்பெக்டரும் கவனிக்கிறாரு. என்னமா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து நீ வேற ஒரு யூடியூப் வீடியோவை கேட்டுட்டு இருக்க? பை தி வே நானும் அவங்களுடைய ஃபேன் தான். நான் கூட அப்பப்போ அந்த யூடியூப் சேனலை போட்டு அவங்க வாய்ஸ் கேட்டது தான் வேலை பார்ப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்படி இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோயினும் ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்ற மாதிரியும் அங்க காட்டுறாங்க. இப்படி ஒரு வேலையில நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவங்க ஸ்டேஷனுக்கு வேலை பார்க்கலான்னு வர, அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, அதாவது ஒரு பொண்ணு பாலைவனத்துல போய் சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி கால் வந்திருக்கு. அந்த கேஸ்ல நீ எங்க கூட வந்து ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் கொஞ்சம் தயங்குறாங்க. சரி, எனக்கு அவ்வளவு அறிவு இருக்குன்னு நான் நினைக்கலன்ற மாதிரி சொல்ல, நான் உன் கூட எவ்வளவு நாள் பேசினதை வச்சே உனக்கு நிறைய அறிவு இருக்குன்ற மாதிரி எனக்கு புரியுது. அது இல்லாம யூடியூப்ல இந்த பொண்ணோட வீடியோ வேற பாக்குறல, சோ வா ஜஸ்ட் ஃபீல்ட வந்து அந்த சம்பவத்தை பாரு, உனக்கு எதுனா தோணுச்சுன்னா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த பாலைவனத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஓப்பனிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா ஒரு பிணம். அந்த பிணம் தான் அங்க இருக்குங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு இளம் பெண் மாதிரி இருக்குங்க. அதுவும் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு. இப்ப அந்த பொண்ணுடைய பேரு, எந்த ஊரு அப்படின்னு சொல்லி எந்த அடையாளமும் உங்களுக்கு தெரியலைங்க. ஆனா அந்த பொண்ணுடைய யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அந்த யூனிஃபார்ம் பார்க்கும் போதோ ஒரு பணக்கார பொண்ணு போட்டிருக்க யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. அது இல்லாம அதுல எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்குங்க. அதையும் ஹீரோயின் நோட் பண்ணி சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் இது வரைக்கும் இந்த பொண்ணை பத்தி பேரு தகவல்னு எதுவும் கிடைக்கல. ஸ்டேஷனுக்கும் இந்த பொண்ணை பத்தி கேட்டு அவங்க சொந்தக்காரங்க கூட வரல. 2 வாரம் வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்போம். அப்படி இல்லனா நம்மளே இந்த பொண்ணை புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சம்பவ இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஆனா இந்த சம்பவம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. பாக்கிறதுக்கு அவ சின்ன பொண்ணு மாதிரி வேற இருக்காளே, நம்ம தங்கச்சி மாதிரி ஒரு உணர்வு வருது. அனாதையா இப்படியா அவளை புதைக்கிறது? உண்மையால அவளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டருமே இந்த கேஸ அலி அப்படின்ற ஒரு நபர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா ஆங்கிள்லயும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அந்த பொண்ணு குடிச்சிட்டு மேபி பாலைவனத்துக்கு நடந்து போகும்போது கார்ல வந்து யாருன்னா மோதி இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணிருக்கா, அந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான், அது மூலியமா தான் இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும்ன்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் ஓரத்துல இருந்தோம் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க அந்த பாலைவனத்துல மாட்டிக்கிட்ட மாதிரியும் இப்ப அந்த பொண்ணுடைய சடலம் பக்கத்துல இருக்கிற மாதிரியும் ஒரு கனவு வருதுங்க. அதுல அவங்க ரொம்ப பயந்துறாங்க. அந்த நொடி தான் என்ன ஆனாலும் சரி இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்மளாச்சு கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப
அடுத்த நாளுமே ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து அந்த பொண்ணுடைய கேஸ பத்தி பேச அவருமே ரொம்ப கேஷுவலாவே அந்த பொண்ணு தேடி அவங்க சொந்தக்காரங்க கூட வரல, நம்ம எதுக்கு இன்வால்வ் ஆகி கண்டுபிடிக்கணும், ஒரு 10 நாள் பார்ப்போம், அப்படி யாரும் வரலன்னா நம்மளே புதைச்சிடலான்ற மாதிரி சொல்ல, சார் என்ன சார் கேஸையே கிவ் அப் பண்ண மாதிரி பேசுறீங்க, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல, நான் இன்வால்வ் ஆகுறேன் சார், அவ கொஞ்சம் அலங்கோலமா வேற அங்க இருந்திருக்கா, கண்டிப்பா அவளுக்கு ஏதோ ஒண்ணு பயங்கரமா நடந்திருக்கு சார், குற்றவாளிக்கு பிடிச்சே ஆகணும்ன்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்ல வர அப்ப இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வருது. நீ என்ன அதிக பிரசங்கிதனமா பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இந்த கேஸை நாங்களே பாத்துக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோயினும் அப்படியே வேலை முடிஞ்சிட்டு அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்கல்ல, அப்படி அங்க படிக்கிற பொண்ணுங்களுடைய கிளாஸுக்கு வெளியெல்லாம் வந்து இவங்க பாக்குறாங்க. அப்படி முதல்ல இவங்க பள்ளிக்கூடத்தை பாக்குறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தையோ அந்த யூனிஃபார்ம் போட்டு எதனா பொண்ணு வராங்களா, அதுல எஸ்ன்னு மாதிரி ஒரு சிம்பிள் வேற போட்டு இருந்தது இல்ல, அந்த மாதிரி எதனா சிம்பிள் இருக்கான்ற மாதிரிலாம் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா எல்லாருமே பருதா போட்டு வரதுனால யூனிஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியாமே போயிடுது. இப்ப அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே வந்து அங்க இருக்கிற ஒரு பிரின்சிபலையும் ஹீரோயின் மீட் பண்றாங்க. தான் போலீஸோடைய ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறதா சொல்லி, இப்படி ஒரு கேஸை விசாரிக்கிறதா சொல்லி இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் நான் பார்க்கணுன்ற மாதிரி கேட்க, ஆனா அந்த பிரின்சிபலும் அதுக்கு போலீஸ் கிட்ட இருந்து ஆர்டர் எங்களுக்கு தேவைப்படுது, இப்படிலாம் சும்மா விட்டுற முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தும் ஹீரோயின் அந்த பள்ளியில படிக்கிற பெண்களுடைய யூனிஃபார்ம் எல்லாம் பாக்குறாங்க, அது வேற ஒரு யூனிஃபார்ம் அப்படின்றதுனால இந்த பள்ளி இல்ல அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு அவங்க அம்மா வந்திருக்காங்க. நீ மொத்தமாவே உன் ஹஸ்பண்ட பிரியலான்னு நினைச்சிட்டு இருக்கியா, அப்படி பிரியறதா இருந்தா அம்மா வீட்டுக்கு கூட வரமாட்டியா, எதுக்கு இப்படி தனியா வந்து இருந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இப்ப போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, என்ன இந்த இடத்துக்கு நான் படிக்கிற இன்ஸ்டியூட்ல இருந்து தான் அனுப்பியிருக்காங்க, அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவையும் அனுப்பிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க கணவருக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கோங்க. அது என்னன்னு காமிக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி திருமணமா இருக்கும். அவருடைய பேரு முகமது பின் அப்துல்லா. அப்படி அவங்க கணவர் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து குழந்தைய எதிர்பார்ப்பாரு. ஆனா அவன் பெத்து கொடுத்துருக்க முடிஞ்சிருக்காதுங்க. அது மூலயமா தான் இவங்க 2 பேருக்குமே சண்டை வந்து அங்க ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்கும். அதுல ஒரு விபரீத சம்பவமும் நடந்திருக்கும். அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரியாத்ல இருக்கிற இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கும் வந்திருக்காங்க. இப்ப அந்த பள்ளிக்கூடத்துல பெண்கள் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் எல்லாம் அவங்க பாக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த பாலைவனத்துல பாத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய பிணம் மாதிரி தான் அங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம்லாம் இருக்குங்க. இப்ப நேரா அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் கிட்டையும் வந்து ஹீரோயின் பேச, அந்த பிரின்சிபலுமே நீங்க இப்படி இஷ்டத்துக்குலாம் வந்து விசாரிக்க முடியாது, போலீஸ் கிட்ட இருந்து பெர்மிஷன் லெட்டர் ஆச்சு வாங்கிட்டு வாங்க, அப்போ அலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஹீரோயின் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பிரின்சிபல் பதில் சொல்லாம அங்கிருந்து வெளியே அனுப்புறாங்க. அப்படி வெளியே போகும்போது தான் அங்க நம்ம ஹீரோயின் ஒரு படிக்கிற பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு இந்த பிரின்சிபல் மேடம் எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு அங்க ஜாலியா பேசிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஜூட் அப்படின்ற ஒரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க, நீ தேவையில்லாம இந்த லேடியோட பேசிக்கிட்டு இருக்காத, பிரின்சிபல் தான் இந்த லேடியை இங்க இருந்து கிளம்ப சொல்லிட்டாங்களே, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப இன்னொரு பொண்ணுமே நான் யாரு கூட பேசணும் பேசக்கூடாதுன்னா நீ சொல்லாத அப்படின்னு அந்த ஜூடோடையும் சண்டை போடுறாங்க. அப்பதான் அந்த ஜூடுடைய ட்ரெஸ்ல நம்ம ஹீரோயின் ஒரு எஸ் சிம்பிள் இருக்கிறத பாக்குறாங்க. இதே சிம்பிள் தான் பாலைவனத்துல இருந்த அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்லயும் இருந்திருக்கும், இதே யூனிஃபார்ம் தான் இருந்திருக்கும். அப்ப இந்த ஜூடுக்கும் பாலைவனத்துல கிடைச்ச அந்த பிணமான அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களும் டபக்குன்னு ஓப்பனாவே உங்க பள்ளியில எதனா பொண்ணு காணாம போயிருக்காங்களா, ரொம்ப நாள் வராம ஆயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்களும் ஆமான்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணு யாரு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இங்க 2 பெண்களுமே அமைதியா இருக்காங்க. அதுக்குள்ள அந்த பிரின்சிபல் வேற வந்து, நான் உங்களை அப்பயே போ சொல்லிட்டேனே, எதுக்கு தேவையில்லாம எங்க ஸ்கூல் பொண்ணுங்கிட்டலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்ப இந்த ஜூட் அது கூட இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு 2 பேர்கிட்ட விசாரிச்சா கண்டிப்பா அந்த பொண்ணை பத்தி எதனா தகவல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இவங்க 2 பேரையும் நோட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப. இப்ப ராத்திரி மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவுலையும் அவங்க ஒரு ரூம்ல இருக்கிற மாதிரியும், அப்படி அந்த ரூம்ல ஒரு உருவம் தெரியற மாதிரியும், திடீர்னு அந்த உருவம் இவங்க கழுத்தை நெரிச்சு போட்டு தள்ள வர மாதிரியும் அவங்க கற்பனை பண்ணி பார்க்க, இதுல இன்னும் பயப்படுறாங்க. உடனடியா இந்த கேஸை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ற மாதிரி இன்னும் உறுதியா நம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வீடியோ வருதுங்க. அதாவது நேத்து 2 பொண்ணுங்கிட்ட இவங்க பேசியிருப்பாங்களே, அந்த 2 பொண்ணுமே ஒரு பப்புல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவையும் இப்ப ஹீரோயின் கொண்டு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிக்க, இதை உனக்கு யார் அனுப்புனா கேட்கும் போதோ ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து வந்தது, நேத்து நான் இந்த 2 பொண்ணுங்கிட்ட பேசினேன், அவங்க அந்த இறந்து போன பொண்ணை பத்தி ஏதோ தகவல் தெரியும்ன்ற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ராத்திரியுமே நம்ம ஹீரோயின் எந்த பப்ல இருந்து அந்த வீடியோ கிடைச்சதோ அதே பப்புக்கு போய் பார்க்கலாம். அங்க அந்த 2 பொண்ணுங்க வந்தா அவங்க கிட்ட அந்த பொண்ணை பத்தி கேட்கலான்ற மாதிரி வந்திருக்காங்க. அப்படி தூரத்துல இருந்து இவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்க, அங்க அந்த 2 பொண்ணுங்களும் வந்து உட்காந்துட்டு இருக்க. இப்ப அவங்க முன்னாடியும் நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்துட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் அந்த வீடியோவை காட்டுறாங்க. நேத்து இந்த வீடியோ என் போனுக்கு வந்தது, நீங்க 2 பேருமே புகைப்பிடிக்கிற மாதிரி இதுல இருந்தது, அதாவது அந்த ஊர்ல பெண்கள்லாம் புகைப்பிடிச்சா மிகப்பெரிய குற்றங்க, வெளியே தெரிஞ்சாலே மிகப்பெரிய தண்டனை. இதை பார்த்துதான் அந்த 2 பொண்ணுங்களும் பயப்படுறாங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, உங்க பள்ளியில எந்த விஷயத்த மறைக்கிறீங்க, பாலைவனத்துல கிடைச்ச அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன
தொடர்பு, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது தான் இவங்களுமே அந்த பொண்ணுடைய பேரு அமல், எங்க பள்ளியில தான் படிச்சா அப்படின்ற மாதிரியும் ஒத்துக்கிறாங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய க்ளூவா இருக்குங்க. கட் பண்ணா அடுத்த நாளுமே இப்ப இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற அலி அப்படின்ற ஒரு நபரை பார்க்கறதுக்கு ஹீரோயின் வராங்க. இந்த அலி கிட்ட இந்த விசாரணை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்க அவருமே அதெல்லாம் உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்ப ஹீரோயின் நேரா மறுபடியும் அதே பள்ளி வாசல்ல வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பள்ளியில நேத்து ஜூட் அப்படின்ற ஒரு பொண்ணு பேசியிருப்பாங்க, இன்னொரு பொண்ணை கூட பேச விடாம தடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு மேலதான் ஹீரோயினுக்கு இன்னும் டவுட் இருக்கும். நேத்து ஆக்சுவலி பப்ல மீட் பண்ண பொண்ணு அந்த 2 பேருமே வேற பொண்ணுங்க தான், இந்த ஜூட் இல்லைங்க. இந்த ஜூட் யாருன்னா பாலைவனத்துல கிடைச்ச அமல் அப்படின்ற மாதிரி அந்த பிணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிணத்துடைய சிஸ்டர் தான் இந்த ஜூடு. ஏன்னா 2 பேருடைய ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கும், 2 பேரோட ட்ரெஸ்லயும் எஸ் சிம்பிள் இருக்கும். இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பள்ளி வாசல்ல ஒரு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிற ஒரு நபரை பாக்குறாங்க. அவனை பார்க்கும் போதே ஏதோ குற்றவாளி மாதிரி இருக்குங்க. அவனையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த அமலுடைய ஊர் எது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க சிஸ்டரான அந்த ஜூட ஃபாலோ பண்ணிதாங்க. அப்படி அந்த ஊருக்கு போய் பார்க்கும் போதோ அந்த பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அங்க இருக்கிறத கவனிக்க அவன்கிட்ட வந்து விசாரிப்போம், உங்களுக்கு அமல் அப்படின்னு சொல்லி எதனா பொண்ணு தெரியுமான்ற மாதிரி கேட்ட உடனே அவனுடைய முகம் மாறுதுங்க. அதையும் ஹீரோயின் நோட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த அலி அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் வராரு. நீ எதுக்கு தேவையில்லாம என்னோட கேஸ்ல தலையிடுற, இந்த மாதிரி பெர்மிஷன் இல்லாம யாருக்கிட்டையும் விசாரிக்க கூடாதுன்ற மாதிரியும் கத்துறாரு. நேரா இந்த விஷயத்த கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம ஹீரோயினை இதுக்கு மேல இந்த கேஸ்ல தலையிட வேண்டாம், நீ ஸ்டேஷன்ல மட்டும் தான் வேலை பார்க்கணும், வெளியில எல்லாம் போய் இப்படி எல்லாம் விசாரிக்க கூடாதுன்ற மாதிரி சொல்ல, இப்போ பாலைவனத்துல கிடைச்ச அந்த பிணமான அமலுடைய பாடியையும் டாக்டர் ஆய்வு பண்ணி பாக்குறாங்க. அது மூலயமா இந்த பொண்ணு கிட்ட யாரும் தப்பா நடந்துக்கல, ஆக்சுவலி ரொம்ப வேகமா வந்து யாரோ கார்ல இந்த பொண்ணை இடிச்சிருக்காங்க, அது மூலயமா தான் இவ வாழ்க்கை முடிஞ்சிருக்குன்ற மாதிரியும் ரிப்போர்ட் கொடுக்க, அந்த ரிப்போர்ட்டையும் டாக்டருக்கு தெரியாம நம்ம ஹீரோயின் அவங்களோட பர்ஸ்ல வச்சுக்கிறாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு இன்னொரு ஃபார்வர்ட் மெசேஜ் வருதுங்க. அதாவது அமல் அப்படின்ற அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க நோவா அப்படின்ற ஒரு பையனோட ஒரு தொடர்புல இருந்திருக்காங்க போல. அந்த நோவா பையன் யாருன்னா ஒரு பெயிண்டர் இருந்தான் பாத்தீங்களா, அவன் தாங்க அந்த பையன். 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் இப்போ ஹீரோயினுடைய மொபைலுக்கு ஒரு அன்னோன் நம்பர் அனுப்புது. அதையும் இப்போ இவங்க கொண்டு வந்து இந்த இன்ஸ்பெக்டர் காமிக்க யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதையெல்லாம் பாருங்கன்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் இன்னொரு விஷயத்த கவனிச்சிருப்பாங்கல்ல, அதாவது அந்த யூனிஃபார்ம்ல எஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்குன்ட்டு. அப்படி அந்த யூனிஃபார்மை தைச்ச டெய்லரை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு மால்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கடைங்க. அந்த கடைக்கும் அடுத்த நாள் 4 மணிக்கு நம்ம ஹீரோயின் அந்த துணி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி போக, அப்ப அந்த கடைக்கு இந்த ஜூடு பொண்ணும் அவங்களோட அம்மாவும் வந்திருக்காங்க. தான் அக்காவான அமலோடைய ட்ரெஸ் இன்னொரு செட் ஆஃப் யூனிஃபார்ம் தைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு போறாங்க. இதையும் ஹீரோயின் கவனிக்க, ஏன் உங்க பொண்ணு அமல் வரலையான்ற மாதிரி அந்த கடைக்காரன் கேட்கும் போதோ, இல்ல அவ கொஞ்சம் பிஸியா இருக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போவாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது, அப்ப அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சே அந்த அமலுக்கு ஏதோ நடந்திருக்கு. அந்த பொண்ணு போய் சேர்ந்தது அப்புறம் கூட அவங்க அம்மா அவங்க தங்கச்சி பெருசா வருத்தப்படுற மாதிரி தெரியாம ரொம்ப கேஷுவலா வந்து அவளுடைய ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போறாங்களே, அப்ப இவங்க தான் அதுக்கு பின்னணியில இருக்காங்களா, எதனா ஆணவ கொலை மாதிரி எதனா பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ அவங்களையும் பின்தொடர்ந்து நம்ம ஹீரோயின் நடக்கிறாங்க. அப்படி பின்தொடர்ந்து போய் அவங்க வீட்டையும் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அது வீடு இல்லங்க, மாளிகை. ஏன்னா அவ்வளவு பெருசா இருக்கு, உள்ள போறதுக்கே பர்மிஷன் தேவைப்படுது. அப்படி பர்மிஷன்லாம் வாங்கி நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளேயும் நுழையிறாங்க. அங்க வீடே ரொம்ப அமைதியா இருக்குங்க. அப்பதான் அங்க ஒரு லேடி வராங்க. ஆக்சுவலி இவங்க தான் அந்த பாலைவனத்துல கிடைச்ச அந்த அமல் அப்படின்ற அந்த பொண்ணுடைய அம்மாங்க. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தான் பொண்ணு போய் சேர்ந்ததா அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் கூட அவங்களுக்கு இல்லைங்க. உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, அவரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் போய் சேர்ந்தாரு, நான் இப்போ என்னுடைய பொண்ணுங்களோட தான் இந்த வீட்டுல வாழ்றதா அவங்க சொல்ல, இப்போ அந்த அம்மா கிட்டையும் உங்க பொண்ணு அமலை பத்தி சொல்றீங்களான்ற மாதிரி கேட்க, ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, அவ கோச்சிங் கிளாஸ் போயிருக்கான்னு சொல்றாங்க. என்ன விளையாடுறீங்களா, அமலுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும், உங்களோட சின்ன பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு தான் நான் வந்தேன்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இது தெரிஞ்ச உடனேயே அங்க அந்த அம்மாவுடைய முகம் மாறுது. யார்மா நீனு, தேவையில்லாம எதுக்கு உள்ள வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அங்க இருந்து அனுப்ப, ஹீரோயினுமே இவங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்ற ஒரு டவுட்டோடய அங்க இருந்து வெளியே போறாங்க. அப்படி ஒரு வேலையில மறுபடியும் அடுத்த நாள் அந்த அமல் அப்படின்ற அந்த பொண்ணுடைய வீட்டாண்ட இவங்க வந்து அப்படியே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு கார் நிக்கிறதை இவங்க பாக்குறாங்க. அந்த கார் யாரோடையதுன்னா, முன்னாடி பெயிண்ட் அடிக்கிற ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய கார் தாங்க. அந்த கார்ல அப்படியே அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும் போதோ அதுல சில தடயங்கள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. முக்கியமா பின்புற இருக்கிற சீட்ல ஒரு
ரத்தக்கரை இருக்கிறதையும் அவங்க பார்க்க உடனே தன்னுடைய போன்ல அவங்க போட்டோ எடுக்கிறாங்க. வேகமா வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டயும் அவங்க காட்டுறாங்க. இப்போ உடனே போனா அந்த பையனை பிடிச்சிடலாம், எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் தான் அந்த பொண்ணை போட்டு தள்ளியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த போட்டோவெல்லாம் காமிக்க போலீஸ்காரங்களும் ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த சம்பவ இடத்துக்கு போறாங்க. அந்த காரையும் பாக்குறாங்க, சீட்ல இருக்கிற அந்த கரையையும் பாக்குறாங்க. சரி ஓகே, நீ இங்கேயே இரு, வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பையனை நாங்க கையும் காலமா புடிச்சிட்டு வரோம்னு சொல்லி அவங்க 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள போக ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வேகமா. நம்ம ஹீரோயினும் அவனை பின்னாடியே துரத்திக்கிட்டு போறாங்க. பார்த்தா அவன் தான் அந்த பெயிண்ட் அடிக்கிற பையங்க. அவனும் ஓடி போய் ஒரு பில்டிங்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். ஆனா ஹீரோயின் எப்படியோ கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு துப்பாக்கி வேற இருக்கு போல. அதை எடுத்து அவனோட மண்டிலேயே வச்சுக்கிட்டு நான் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன், நான் போய் சேர வேண்டியவன் அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, நீ தான் அந்த அமலை போட்டு தள்ளினியான்னு கேட்க அவனும் ஆமான்னு ஒத்துக்கிறான். நாங்க 2 பேருமே காதலிச்சோம், ஒன்னா இருக்கணும்னு முடிவு பண்ணோம். ஆனா அவ திடீர்னு என்னை விட்டுட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தா. அது எனக்கு பிடிக்கல. என்னுடைய பேட் திங்கிங் அது எல்லாமே என் மைண்ட்ல போட்டு என்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்படி பண்ணதுனால தான் அவ போய் சேர்ந்தான். இதுக்காக நான் என்னைய அழிச்சுக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் துப்பாக்கி எடுத்து மேல வைக்க, ஆனா ஹீரோயின் சமாதானப்படுத்தி அந்த துப்பாக்கியை வாங்குறாங்க. இப்போ அவனும் போலீஸ்ல சரண்டர் ஆகிறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினால் தான் இந்த கேஸ் சால்வ் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பெரிய சந்தோஷங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு மொபைல்ல கால் வருது. அதே அன்னோன் நம்பர் தான். உங்களுக்கு நான் நிறைய தகவலை அனுப்புனதெல்லாம் நான் தான். நீங்க எப்படின்னா இந்த கேஸை உண்மையா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க அப்பாவியான ஒரு பையனை தூக்கி உள்ள போட்டிருக்கீங்க. அவனுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்ல, அவனை வெளியே விடுங்கன்ற மாதிரி கேட்க, நீங்க யாரு பேசுறதுன்னு கேட்கும் போதோ அந்த நபர் போனை கட் பண்ணிடுறாங்க. அது ஒரு லேடி வாய்ஸ் மாதிரி நம்ம ஹீரோயின் கணிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்ல இருந்து வெளியே வரப்போ அவங்களோட காரை வந்து யாரோ கொளுத்திட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இந்த அமலுடைய சொந்தக்காரங்க தான் இருக்கணும். நான் இந்த கேஸை ரொம்ப நோண்டிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஆபத்து கொடுக்க பாக்குறாங்கன்ற மாதிரியும் இப்போ ஹீரோயின் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதனால தான் நீ இந்த கேஸை விட்டு விலகி இருன்னு சொன்ன. பாரு, உனக்கு தான் தேவையில்லாத ப்ரெஷர் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் இன்ஸ்பெக்டருமே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அந்த பையன் அந்த அமல் அப்படின்ற பொண்ணை போட்டு தள்ளலன்ற மாதிரி போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அது இல்லாம அமல் அப்படின்ற அந்த பொண்ணுடைய வீட்டுல இருந்தும் அந்த பையனை விடுதலை பண்ண சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அந்த பையன் அந்த அமலுடைய மாமா பையனா. அதே மாதிரி அவங்க அமலுடைய பாடியையும் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பம். எதுக்கு பொண்ணோட பாடியை கூட அவங்க வீட்டுல இருந்து வந்து வாங்க மாட்டாங்க, இந்த பையன் நேத்து நம்ம கிட்ட ஒத்துக்கிட்டு இப்ப எதுக்கு மாத்தி பேசுறான்ற மாதிரியும் நான் அந்த பையன் கிட்ட ஒரு வாட்டி பேசி பாக்குறேன்னு சொல்லி இப்ப அவங்க அந்த லாக்அப்குள்ள வர, இங்க பாருடா, நீ தான் உன்னுடைய மாமா பொண்ணை போட்டு தள்ளன்ற மாதிரி என்கிட்ட சொன்ன. ஆனா இப்ப எதுக்கு மாத்தி பேசுற, உண்மையிலே அந்த அமலுக்கு என்னாச்சு, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கண்ணீர் மல்க கேட்கும் போதுதான் அவங்க சின்ன வயசுல இருந்து நானும் அமலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், ஒன்னாதான் வளர்ந்தோம். முன்னாடி நான் அவளை ஒரு சிஸ்டர் மாதிரி பார்த்தேன். ஆனா வளர வளர அவ என்னுடைய முறை பொண்ணு அப்படின்ற ஒரு சொந்தத்தோட பழகின. 2 பேருமே ஒரு கடத்துல காதல்லையும் விழுந்தோம். அப்பதான் திடீர்னு அமலுக்கு வீட்டுல ஒரு சம்மந்தம் பேசினாங்க. அதுவும் ஒருத்தருக்கு 2வது தரமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பெரிய மனுஷனோட அவளுக்கு நிச்சயம் பண்ணாங்க. இதுக்கு அமல் ரொம்ப வருத்தப்பட்டா. உன்னை மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி என்ன அந்த பாலைவனத்துக்கு கூப்பிட்டா. நான் அந்த இடத்துக்கு போகும் போதோ அமல் அங்க பிணமாதான் இருந்தா. அவளுடைய உடம்புல இருக்கிற காயங்கள்லாம் என் கையில பரவி அதுதான் சீட்ல அடையாளமா இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இது ஹீரோயினுக்கு பெரிய மர்மத்தை கொடுக்குது. அப்போ இவன் அந்த சம்பவத்தை பண்ணலனா உண்மையால அந்த அமலை யாரு போட்டு தள்ளியிருப்பான்ற ஒரு யோசனையோடைய வெளியே வராங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அந்த அலி அப்படின்ற ஒரு போலீஸ்காரரு இன்னொரு தடயத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய காரை ஒரு மர்ம நபர் வந்து கொளுத்திருப்பாங்கல்ல, அது யாருன்ற மாதிரி சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அது பருதா போட்ட ஒரு லேடிங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு உதவி பண்ணதும் ஒரு லேடி தான், அதே மாதிரி அவங்க அட்டாக் பண்ண வந்ததும் ஒரு லேடி தான் அப்படின்ற மாதிரியும் கணிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு கடைசி ஆப்ஷனா இருக்கிறது அந்த ஜூடு தாங்க. யாரு, அந்த அமலுடைய தங்கச்சி. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பாங்கல்ல, அதான் பள்ளியில போய் கூட பார்த்துருப்பாங்களே. அதனால கடைசியா போலீஸ் கிட்ட ஒரு சைனை வாங்கிக்கிட்டு அந்த பிரின்சிபல் மேடம் கிட்டயும் கொடுத்து இப்ப அந்த ஜூட சந்திக்கிறதுக்கு பள்ளியில சில ஏற்பாடுகள் ஹீரோயின் பண்றாங்க. அப்படி அந்த பிரின்சிபலும் அந்த ஜூட கூப்பிட்டு, இந்த மேம் உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசணுமா, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போக இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஜூடோட நேருக்கு நேர் பேசுறாங்க. தனக்கு ஒரு பதில் வேணும்னு கேக்குறாங்க. என்ன பதில், நான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றது பிடிக்காம என்ன ஒருத்தவங்க அட்டாக் பண்ண பாக்குறாங்க, அது ஒரு பெண். எனக்கு அது நீயா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. 2வது, உன்னுடைய சிஸ்டருக்கு என்ன நடந்தது அப்படின்ற உண்மை எனக்கு தெரிய வரணும். நீங்க எதுக்கு இன்னும் பாடி வாங்காம இருக்கீங்கன்ற மாதிரியும் எனக்கு தெரிய வரணும். இந்த உண்மையை சொல்றியா இல்லையான்ற மாதிரி மிரட்டி கேட்ட உடனே அந்த ஜூடும் அங்க ஒரு கதையை சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரி நான் அமலோட தான் இருந்தேன்.
அமலுக்கு ஒரு பெரிய மனுஷனோட 2வது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. ஆக்சுவலி அவளும் இந்த திருமணத்துல ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தா. ஆனா அவளுக்கு ஒரு காதல் இருந்த விஷயத்த எங்க கிட்ட மறைச்சிட்டா. திருமணம் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா நான் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வியர்டான ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போனா. அதுதான் அந்த பாலைவனம். அந்த பாலைவனத்துல தனக்காக ஒரு பையன் வெயிட் பண்றதாகவும் அவன் தன்னுடைய மாமா பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நோவா இப்போ நீங்க கைது பண்ணி வச்சிருக்கீங்களே அவனை பார்க்கறதுக்கு தான் போனா. இதை யாருக்கும் சொல்லாம பார்த்துக்கொன்ற மாதிரி என்கிட்ட சத்தியம் வாங்கினா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு போகும்போதோ ஏதோ ஒரு கார் இடிச்ச மாதிரியும் ஒரு கார் டயர் சத்தம் எனக்கு அதிகமா கேட்டுது. என்னன்னு பார்த்தா அங்க என்னுடைய சிஸ்டர் அமல் பிணமா இருந்தா. எனக்கு அதுக்கு மேல அந்த இடத்துல இருக்க முடியல. நான் காரை எடுத்துக்கிட்டு வேகமா வந்துட்டேன். ஆமா நான் கண்கூடா பார்த்தேன். தன்னை காதலிச்சுட்டு வேற ஒரு பையனை திருமணம் பண்ண போறியே அப்படின்ற ஒரு கோவத்துல தான் இந்த அமலை லவ் பண்ண அந்த மாமா பையனான நோவா அவளை போட்டு தள்ளனா அப்படின்ற மாதிரி அங்க அந்த அமலுடைய தங்கச்சி ஜூடு சொல்றாங்க. இதை வச்சு 100% நம்ம ஹீரோயின் இப்போ இவங்க பிடிச்சி வச்சிருக்கிற அந்த பெயிண்டர் நோவா பையன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ண. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இவங்க அந்த பொண்ணுகிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிக்கிட்டு நேரா இந்த அமல் பொண்ணுடைய அம்மாவை வந்து பாக்குறாங்க. அவங்க கிட்டயும் நீங்க எதுக்கு உங்க பொண்ணோட பாடியை வாங்கல அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அவ எங்களை கலங்க படிச்சுட்டா. திருமணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பையனோட அவளுக்கு தொடர்பு இருந்தது. அப்படி அந்த பையனை பார்க்கறதுக்கு தான் போனான்ற மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல நாங்க அந்த பாடியை வாங்கினா அது எங்களுக்கு பெரிய அவமானம், குடும்ப மானமே போயிடும். அதனால தான் வாங்காம இருக்குன்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. பட் அவங்கள அங்க கன்வின்ஸ் பண்ணி அந்த பாடியை நீங்க தான் வாங்கணும், கடைசியா அந்த அமலை நீங்க தான் அடக்கம் பண்ணணும், ஏன்னா அவங்க உங்க பொண்ணுன்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொன்னதோ அந்த அம்மாவுக்கு கண்ணீர் வந்துருதுங்க. அவங்களும் அந்த பாடியை வாங்கிக்க சம்மதிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க இப்போ இந்த கேஸ் முடியுது. ஒரு வழியா நம்ம ஹீரோயினும் அந்த பாடியை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்களும் நல்லபடியா அந்த அமலை அடக்கம் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுமே அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறாங்க. நீ வந்ததுனால தான் இந்த கேஸே இப்போ முடிஞ்சிருக்கு. இதுதான் இந்த கேஸை பத்தியான முழு ஃபைலு. இது எல்லாம் நீயே பத்திரமா வச்சுக்கோன்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்டையும் அந்த இன்ஸ்பெக்டர் கொடுக்க ஹீரோயினுக்கு பெரிய சந்தோஷங்க. அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயின் அந்த பாலைவனத்துக்கு போறாங்க. அந்த பாலைவனத்துல அந்த பொண்ணு போய் சேர்ந்துருப்பாங்கல்ல அந்த பகுதியை அப்படியே கொஞ்ச நேரம் பாக்குறாங்க. அங்க ஒரு பருதாவை தூக்கி போட்டுட்டு அஞ்சலி செலுத்திட்டு அங்க இருந்து நடந்து போற மாதிரி காட்ட. ஆமாங்க இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க போலீஸ் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பிடுறாங்க போல. அப்பதாங்க இந்த படத்துல ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்டா காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் நம்ம ஹீரோயின் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ கேட்பாங்கல்ல, அந்த வீடியோவை தொடர்ந்து கேட்கும் போதோ அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அவருக்கு ஒரு கேள்வியும் இருக்கு. அதாவது அமல் அப்படின்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லி ஒரு பையனுடைய பேரை சொன்னாங்கல்ல, அதான் 2வது தரமா கூட கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல, அவரோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ முகமது அப்துல்லா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது முகமது அப்துல்லாவா? இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அந்த யோசனையோடய இவரு ஸ்டேஷனுக்கு வராரு. ஏமா ஹீரோயின் எங்கம்மா அப்படின்ற மாதிரி இன்னொரு லேடி போலீஸ் கிட்ட கேட்க அவங்க இந்த இடத்த விட்டே போயிட்டாங்களே. இது போயிட்டாளா? சரி ஓகே அந்த கேஸ் ஃபைலையாச்சும் கொண்டு வா, அதுல ஒரு விஷயம் நான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி கேஸ் ஃபைலை கேட்கிறாரு. கேஸ் ஃபைலையும் காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கோ ஒன்றும் புரியல. இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்தா அவங்க ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ இவருக்கு டவுட் அதிகரிச்சு அந்த அமல் அப்படின்ற சிஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சிஸ்டர் ஜூடுக்கு கால் பண்ணி அன்னைக்கு உனக்கும் இந்த ஹீரோயினுக்கும் என்ன கான்வர்சேஷன் நடந்தது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. இங்க பாருங்க சார், சும்மா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அன்னைக்கு அந்த மேம் வந்து சொல்றதெல்லாம் கேட்டு இதுல சைன் போடுன்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி சைன் போட்டு கொடுத்துட்டேன். அவங்க சொல்றதுக்கு கேட்ட மாதிரி நீ சைன் போட்டியா? அப்போ ஏதோ ஒரு உண்மை உனக்கு தெரியும், அதை நீ மறைக்கிறியான்ற மாதிரி கேட்க, சார் சும்மா நோண்டி நோண்டி கேட்காதீங்க சார், நான் தான் சைன் போட்டு கொடுத்துட்டேன்ற மாதிரி அந்த அமலுடைய தங்கச்சியா சொல்லிட்டு இருக்க. ஏமா அப்போ நீ உண்மையாலேயே அந்த சம்பவத்தை கண்ணால பாத்தியா? உன் சிஸ்டரை இடிச்ச அந்த காரை நோட் பண்ணியான்ற மாதிரி கேட்கும் போதோ ஆமா சார் அந்த காரை நான் நோட் பண்ண சார். அந்த கார் ஒரு சில்வர் கலர் கார் சார். அதே மாதிரி காருக்குள்ள இருந்தது இப்போ நீங்க கைது பண்ணி வச்சிருக்கிற என் அம்மா பையன் அந்த பெயிண்டர்லாம் இல்ல சார். உள்ள இருந்தது ஒரு லேடி சார், பருதா போட்டிருந்தாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேட்டதும் இன்ஸ்பெக்டருக்கு திக்குன்னு ஆகுது. அப்ப இந்த சம்பவத்தை பண்ணது ஒரு லேடியா, அதுவும் சில்வர் கலர் காரா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப ஹீரோயினுடைய காரை எரிச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஒரு பருதா போட்ட லேடி, அந்த லேடியோட போட்டோ வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஹீரோயினுடைய தகவலை பத்தி ஒரு எடுக்கும் போதோ ஹீரோயின் ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து தான் அனுப்பியிருப்பாங்க, அது மூலயமா தான் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்திருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஆக்சுவலி அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து இன்னொரு பொண்ணை தான் அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரல, அதுக்கு பதிலா ஹீரோயின் வந்திருக்காங்க. 2வது நம்ம ஹீரோயினுடைய கணவர் பேரு முகமது அப்துல்லா. அதையும் இப்பதான் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் அவருக்கு புரியுது இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் பண்ணது, அதாவது அந்த அமல் அப்படின்ற பொண்ணை போட்டு தள்ளினது அந்த டெசர்ட்ல பச்சு கார்ல இடிச்சு கதையை முடிச்சது நம்ம ஹீரோயின் தான் தெரியுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோயினோடைய கணவர் ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2வதா இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாரு. அந்த 2வது பொண்ணு தான் இந்த அமலுங்க. அவங்க சின்ன பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த திருமணத்துக்கும் ரெடி ஆவாரு. இந்த தகவல் தெரிஞ்சதும் ஹீரோயின் அவங்க கணவரை பிரிஞ்சு தனியா வந்திருப்பாங்க. ஆனாலும் தான் கணவருடைய இந்த 2வது மனைவியா வரப்போற அமல் மேல அவங்களுக்கு ஒரு கோபம் இருந்திருக்கும். அவ கதையை எப்படின்னா முடிக்கணும்னு
முடியும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த யூடியூப்ல நிறைய வீடியோஸ் கிரைம் சீன்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மூலயமா எப்படி தடயமே இல்லாம ஒரு சம்பவத்தை பண்றதுன்ற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை எல்லாத்தையும் வச்சு இவங்க அழகா ஒரு பிளானை போட்டு இப்படி ஒரு நேம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சி அந்த பொண்ணோட கதையையும் அந்த கார்ல இடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல புந்து இது எல்லாத்தையும் மாத்திருப்பாங்க. இப்போ அந்த கேஸ் ஃபைல் அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோயின் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல தூக்கி போட்டு போற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஸோ ஆக மொத்தம் மாஸ்டர் பிளான் நம்ம ஹீரோயின் தான். அதை கடைசியில் இந்த இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஊரை விட்டே போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு செம்ம கிளைமேக்ஸுங்க. உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத ஒரு கிளைமேக்ஸ். கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ்க்காக இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் போர் அடிக்காமல் இருக்கும். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.